ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன என்டிஆருடைய தேவரா பார்ட் 1 தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, பிரகாஷ் ராஜ் அஜய்க்கு ஒரு கதை சொல்லுவார். ஸோ அந்த கதை என்னென்னா, தேவரா அப்படின்ற ஒரு பர்சன், அந்த பர்சன் பற்றி அஜய் கதை சொல்லுவார். பிரகாஷ் ராஜ் அஜய்க்கு கதை சொல்லுவார். தேவரா அப்படின்ற யாருன்னா, ஒரு கடல், அந்த கடல் சுற்றி இருக்கிற ஒரு 4 ஊர், அந்த 4 ஊரில் ஒரு ஊரில் சேர்ந்தவன் தான் தேவரா. ஸோ தேவராவும் அந்த 4 ஊரில் இருக்கிற மக்களும் சேர்ந்து ஸ்மக்லிங் பண்ணுவாங்க. அதாவது கடலில் இருக்கிற கண்டெய்னர்ஸில் இருக்கிற சில பொருட்களை ஸ்மக்லிங் பண்ணி இன்னொருத்தர் கொடுப்பாங்க. பட் அதெல்லாமே ஆபத்தான ஒரு பொருட்கள் அன்னிட்டு தேவராக்கு அப்புறமா தெரிய வரும். ஸோ அப்படி தெரிஞ்ச வந்ததுக்கப்புறம், இனிமேல் நாங்கள் இந்த ஸ்மக்லிங்கெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு தேவரா முடிவெடுக்கிறாரு. ஸோ தேவரா சுற்றி இருக்கிற ஆட்களுக்குமே சண்டை நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. ஆக்சுவலாக தேவரா பார்ட் 1 அப்படின்றதுனால ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் அண்ட் ஒரு லெவல் வரைக்கும் தான் கதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்ட் 2 லீடு வேறு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ தேவரா பார்ட் 2 வந்தால் புரியும் ஆக்சுவலாக என்னன்னுட்டு. ஸோ இந்த தேவரா பார்ட் 1 எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு ஓவராலாக பார்க்கும்போது. ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்டு எடுத்த விதமும் தான். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லா பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக ஒரு நல்ல ஹிட் படம் தான். ரிவ்யூஸ் வைஸாக ஒரு ஆவரேஜான ரிவ்யூஸ் தான். ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் 2 பேர் தான். இந்த 2 பேர் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆகியிருந்துருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டோரி, அந்த மொத்தமாக எடுத்த விதமும் தான். ஸோ அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று என்டிஆர், மேன் ஆஃப் மாஸ்டர்ஸ் என்டிஆர் அண்ட் அனிருத். இவங்க 2 பேர் தான் இந்த படத்தை காப்பாற்றி ஹிட் ஆக்குனாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக என்டிஆர் அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் அவரோட அந்த ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக தேவரா அண்ட் வரா அந்த 2 கேரக்டரில் வருவார், அப்பா பையன்னுட்டு. ஸோ அவங்க 2 கேரக்டருக்கான ஆக்டிங், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஃபைட் சீன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடு சேர்த்து அனிருத்தோடைய பாட்டுங்க அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக், ஃபைட் சீன்ஸில் வர அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பர். அண்டு ஒரு பக்கம் ஸ்க்ரீனுக்கு மேலே என்டிஆர்னா, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அனிருத். ஸோ இங்கே 2 பேர்னாலாம் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு 500 கோடி மேலே வசூல் பண்ணி ஹிட் ஆச்சு. ஸோ இவங்க 2 பேருமே இல்லைன்னா இந்த படம் காலி. ஸோ பார்க்கலாம், தேவரா பார்ட் 2 இருக்குது. ஸோ அந்த படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இந்த படம் நல்லாவே போகும், தேவரா பார்ட் 2. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த படத்தில் நடித்த என்டிஆர் அவரோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் ஜாஹ்னவி கபூர் அவங்க ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கேரக்டர் பெருசாக இல்லை. ஸோ அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த படத்தோடைய வில்லன் ஷாயிஃப் அலி கான். ஸோ அவரோட கேரக்டர், அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவரோட கேரக்டர் ஆக்டிங் ஆவரேஜாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர் அவங்க எல்லாமே கொடுத்துருவோல நீட்டாக பண்ணாங்க. அண்டு தேவரா பார்ட் 1 எத்தனை பேர் தேட்டரில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதனால் பார்த்துருந்தா உங்களோட கமெண்ட் ஒப்பீனியனை கீழே தெளிவுபடுத்துங்க. இந்த படம் பார்க்காதவங்க, இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது, பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஸோ அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய யூடியூப் சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ், நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.
இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.